நம்ம சிவபெருமானுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனித நாள் தாங்க இந்த பிரதோஷம். இந்த பிரதோஷ நாளில் நம்ம ஒரு சில தவறுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதலாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசைவம், மதுபானம் இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட உணவுகள் எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபம், சண்டை, வாக்குவாதம் இது எதுவுமே அந்த ஒரு நாளில் செய்யக்கூடாது. மூன்றாவது தவறு என்ன அப்படின்னா, சாயங்காலம் அந்த பிரதோஷ நேரத்தில் அதாவது 4:30லேருந்து 6:30 வரைக்குமே வேலை, மொபைல், டிவி இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு தீபம் ஏற்றி சிவனை நம்ம வேண்டணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நேரத்தில் வீடு ரொம்பவும் அழுக்காக இருக்கக்கூடாது. நல்லா நீட்டாக துடைச்சி சுத்தமாக வச்சுக்கணும். அஞ்சாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழிபாடு எதுவுமே செய்யாமல் சும்மா இருக்கக்கூடாதுங்க. குறைஞ்சபட்சம் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை சொல்லணும். ஆறாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெய்வத்தை வேண்டிகிட்டு இருப்போம், ஆனால் மனசு மட்டும் வேறு எங்கேயோ இருக்கும். அந்த மாதிரி கடவுள்கிட்ட எப்போவுமே வணங்கக்கூடாதுங்க. மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த சிவனை வணங்கணும். ஏழாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசு, பறவை, மனிதன் இப்படி யாருக்காவது உதவி பண்ணணுங்க, நல்லது செய்யணும். நம்ம இப்படி பண்ணுறது எல்லாமே சிவபெருமானுக்காகவே செய்யக்கூடிய ஒரு தானம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரதோஷ நாளில் ஒரு நிமிஷம் சிவனை நினைச்சாலும் 1000 வருடம் தவம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்மீக தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.